ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, நீங்கள் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அடுத்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இதில் நம்ம வெங்காயம், இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒரு பாதி வதங்கின பிறகு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் நமக்கு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 2 சுருண்டு வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கேரட் கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் கேரட்டும் சேர்ந்து உதிரி உதிரியாக வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவே நல்லா உதிரி உதிரியாக முட்டை பிரிஞ்சு வரணும். அது அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இப்போ 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ரைஸை கிண்டி விடுங்க. அப்போ தான் முட்டையும் கேரட்டும் நல்லா ரைஸோடு கலந்துருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி கேரட் ரைஸ் உங்களோட கிட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.